ஸோ தனிஷ்க்கு வந்து இப்போ கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து அம்பாசிடரா சச்சின் டெண்டுல்கர் சார் தான் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். இந்தியாவுடைய கரண்ட் கோல்டு கன்சம்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் 99% வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் கோல்டு. ஸோ இம்போர்ட் டியூட்டிலாம் கட்டி கவர்மெண்ட் வந்து உள்ள வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து டேக்கிள் பண்ற ஒரு பெரிய கோலா எடுத்து தனிஷ்க்கு என்ன பண்றோம்னா எக்ஸ்சேஞ்ச் கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிற பழைய தங்கத்தை வந்து எடுத்து அதுக்கு மாறா வந்து புது கோல்டா வந்து மாத்தி கொடுக்குற அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறிக்கைகள்லாம் வர்ற, அதாவது கோல்டு சம்பந்தமா இருக்கிற எல்லா நியூஸ் ஆர்டிகல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 டன் கோல்டு வந்து நம்ம இந்திய மக்கள் கிட்ட ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. குறைஞ்சது 25,000, அது 28,000 32,000 வரைக்கும் கூட சொல்றாங்க ஒரு சில பத்திரிகையாளர்கள். அந்த மாதிரி அவ்வளவு ரிசர்வ்ஸ் நம்ம நாட்டுல ஏற்கனவே இருக்கிறப்பவும் கூட நம்ம கோல்ட இன்னும் இறக்குமதி தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை டாக்கிள் பண்ற ஒரு விதமா கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த பழைய தங்கத்தை நம்மளே சுத்தப்படுத்தி திரும்பி நம்மளே அதுக்கு மாறா புது கோல்டா மாத்திட்டோம் அப்படின்னா அந்த இம்போர்ட்டை வந்து நம்மளால குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன்ல கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் சம்பந்தமா பாத்தீங்கன்னா எந்த பழைய கோல்ட வந்து கொடுத்தாங்கனாலும் என்ன பியூரிட்டியில கொடுக்குறாங்களோ அந்த பியூரிட்டிக்கு டிடக்ஷன் எதுவும் இல்லாம அன்னைக்கு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு ஈக்குவலண்டா கோல்டு எடுத்துக்கிட்டு டைமண்ட் ஜுவல்லரி வாங்குறாங்க அப்படின்னா எந்த ஒரு டிடக்ஷனுமே இல்லாம கஸ்டமர் நகையை மாத்திக்கலாம். சோ அதுக்கு மேல கஸ்டமர் வாங்குறது என்னவோ அதுக்கான செய்கை ஏதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் கஸ்டமர் கட்டிட்டு இது பண்ணலாம். சோ இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 3 கோடி மக்கள் வந்து இதுல தனிஷ்கோட இதுல பயன் அடைஞ்சிருக்காங்க, கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.7 lakh கிலோகிராம் ஆஃப் கோல்டை வந்து இது வரைக்கும் மொத்தமா அந்த மாதிரி சுத்தப்படுத்தி இருக்கும், பழைய கோல்டை வாங்கி சுத்தப்படுத்தி. ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு பிசினஸ் நோக்கத்தை மட்டும் இல்லாம ஒரு பெரிய நாட்டோட வளர்ச்சிக்கும் பங்களிக்கிற ஒரு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியும் வந்து நம்புறோம். ஸோ இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. ஸோ தனிஷ்க்கு வந்து வாடிக்கையாளர்களுக்காக கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த தங்க விலை காலகட்டத்தில் வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற பழைய நகைகள், அதாவது வேற யார்கிட்டயாவது வாங்கினதா இருக்கலாம் அல்லது அவங்க முன்னோர்கள் கிட்ட இருந்து அவங்க வாங்கின நகையா இருக்கலாம், எந்த நகையா இருந்தாலுமே கொண்டு வந்து தனிஷ்கில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா 0% டிடக்ஷன்ல அவங்க டைமண்ட் ஜுவல்லரியை வந்து எங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அண்ட் 22 கேரட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா கோல்டுக்கும் 0% டிடக்ஷன்ல கஸ்டமர்ஸ் வாங்கிக்கலாம். ஏறிக்கிட்டு இருக்கிற இந்த தங்க விலை காலங்கள்ல தனிஷ்க்கு வந்து ஒரு புதிய முயற்சியா 18 கேரட் பியூரிட்டி இருக்கிற நகைகளை வந்து 22 கேரட் பினிஷ் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸா வந்து உருவாக்கி இருக்கும். ஸோ இது வந்து வாடிக்கையாளர்களுக்கு கிட்டத்தட்ட 16-15% வரைக்குமே வந்து ரெகுலரா 22 கேரட்ல இருந்து அமௌண்ட் வந்து கம்மியா பே பண்ணி 22 கேரட் கொடுக்கக்கூடிய அதே லுக் அண்ட் பினிஷை வந்து கொடுக்குற மாதிரியான நகைகளை பயன்படுத்தி மகிழலாம். ஒரு வந்து என்னன்னா ஆவரேஜா 18%ல இருந்து 28% வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சில வந்து இருக்கு. அது இல்லாம இதுல வாடிக்கையாளர்கள் ஷோரூம்குள்ள இருக்கிற ஆஃபரை வந்து இதுக்கு மேல பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுல இருந்து இன்னும் வந்து கம்மியாகும். தனிஷ்கில் 2 மாதாந்திர சேவிங் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒன்னு வந்து அதுல கிராமா வர வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து இருக்கு. ஸோ மாசம் கஸ்டமர்ஸ் என்ன தொகையை பே பண்றாங்களோ அந்த அன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராமா வந்து அக்யூமுலேட் ஆகிக்கிட்டே வந்து வந்துடும். ஸோ 10 மாசம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற 30 நாள் காலகட்டத்துக்குள்ள வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க சேவ் பண்ணி ஸோ 28% மேக்கிங் சார்ஜ் இருக்கிற மாதிரியான நகைகள் வரைக்கும் இதில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தனிஷ்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 66 ஷோரூம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல 22 ஷோரூம்ஸ் மட்டும்தான் சென்னையில இருக்கு. மிச்சம் 44 ஷோரூம்ஸ் வந்து டயர் 2, டயர் 3 அண்ட் டயர் 4 டவுன்ஸ்ல இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் இப்போ புதுசா ஆட் பண்ணியிருக்கிற ராஜபாளையமா இருக்கலாம், இன்ஃபேக்ட் மார்த்தாண்டத்துலயும் வந்து புதிய தனிஷ் ஷோரூம் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பெரிய நகரமா இருக்கு, இல்ல ஒரு டயர் 3, டயர் 4 டவுன்ல இருக்காங்க, நகையை வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா கஸ்டமருக்கு மிக அருகாமையிலேயே வந்து ஒரு தனிஷ்க் வந்து கண்டிப்பா இருக்கு. டைமண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த 9 கேரட் பியூரிட்டிக்கான அன்னைக்கு கோல்டு ரேட் வேல்யூ என்னவோ அதை அப்படியே வந்து வரவழைக்கணும். ஸோ அதுக்கு மேல வந்து எந்த ஒரு டிடக்ஷன்ஸும் இருக்காது. அப்படி ஒரு வேலை தங்கத்தை கொடுத்து நான் தங்கமாவே தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட 3% டிடக்ஷன் தான். 3% டிடக்ஷன்ல இது பண்ணிக்கலாம்.
உண்மையா வந்து கோல்டு இருக்கு. இது இல்லாம தனிஷ்க் ரொம்பவுமே மகத்துவமானது எதுக்குன்னா டைமண்ட்ஸுக்கும். ஸோ இது இல்லாம பிளாட்டினம் இருக்கு அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம், ரூபி, எமரால்ட். ஸோ அந்த மாதிரியான ஸ்டோன்ஸ்லயும் வந்து தனிஷ்க்ல ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் அதுவும் வாங்கி